ஆச்சு நல்ல நேரம் வந்தாச்சு, சீக்கிரம் முடி எடுத்து பாப்பாவை காது குத்து. ஐயா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐயா. என்ன என் பொண்ணுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறது நினைச்சா? அதுக்கு இல்லைங்க ஐயா, நீங்க முதலாளி, கண்ணுமணி உங்க தோட்டத்து வேலைக்கார, இவருக்கு தாய் மாமா அந்தஸ்து கொடுத்து அந்யோன்யமா நடக்கிறீங்களே, அதை நினைச்சு சந்தோஷப்படுறேனுங்க. நாச்சி, என்னைக்கு இப்ப குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் பகச்சுக்கிட்டு என்னைய இவளை ஒண்ணு சேர்த்து வச்சானோ அன்னைக்கே கண்ணுமணி என் குடும்பத்தில் ஒருத்தன் ஆயிட்டான். அவன் மகன் பொண்ணுமணி என் மருமகன் ஆயிட்டான். இல்லடா ஐயா பாத்தீங்களா, நீங்க மருமகன் சொன்ன உடனே பொண்ணுமணி இவளை பொண்டாட்டி ஆக்கிட்டான். மாப்பிள்ள மொட்டை அடிச்சாதான் சிந்தாமணிக்கு நிறைய முடி முளைக்கும். வாழ்நாள் பூரா நீ அவளுக்கு பூச்சி அழகு பார்க்கலாம். அங்க பாரு. காது குத்துனா தான் உங்க அத்தை மாதிரி அம்மா மாதிரி சிந்தாமணி போடிச்சு நிக்கலாம் போட்டுக்க முடியும். கத்துனா வாய் புத்துடா. எப்பவும் நான் முன்னால இருக்கணும்னு ஆசைப்பட்டவன்டா, இப்பவாவது அவன் முன்னாடி போகட்டும். கண்மணி என்ன மதிச்சிடா, என் தங்கச்சி காப்பாற்ற முடியலடா. அப்படியெல்லாம் சொல்லாதடா, எல்லாமே என்னாலடா. அப்படியெல்லாம் சொல்லாத பொண்ணுமணி. உன் மாமனுக்கு ஊத்து தண்ணி மாதிரி மனசுப்பா. அவன் சொத்துக்கும் அவன் காட்டுற பாசத்துக்கும் எல்லையே இல்ல. இதுவரைக்கும் உன் மாமனைய கண்ணுக்குள்ளே வச்சு பாத்துக்கிட்டா, இனிமே உன் மாமனையும் சிந்தாமணியும் நீதான் பார்த்துக்கணும். பார்த்துக்குவியா? கதிரேலும் ஒழுங்கா பள்ளிக்கூடம் போடு, இல்ல தோலை உரிச்சு விடுவேன். ஒழுங்கா பள்ளிக்கூடம் போறியா? போறியா? சொல்லு. அவன் தான் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்றானே, ஏனுங்க தட்டி அடிக்கிறீங்க? இவன் அப்பா காட்டுலயும் மேட்லயும் கஷ்டப்பட்டு உடச்சு உடப்புறதா என் பொழப்பே நடந்துட்டு இருக்கு. இல்லன்னா என் பண்ணமே நாரி போயிருக்கும். அவன் பட்ட பாட்டுக்கு பிராய்ச்சித்தமா இவனை படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறேன். அது தப்புன்னு சொல்றியா நீ? ஏன் பொண்ணுமணி, கவுண்டர் நல்லது தானே சொல்றாரு, பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டியதானப்பா. நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன், வேற யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். எழுத்த பேசுறேன். பொண்ணுமணி மாமா அங்கே நில்லு. மாமா நீ என்ன பள்ளிக்கூடம் போக சொல்லி அடிச்ச, நான் இதுல இருக்க பூச்சி மருந்தை உடைச்சு குடிச்சிடுவேன். இப்ப என்ன பண்ணுவேன்? மாமா இந்த மாதிரி பாட்டில் பறிச்சு காட்டுல எங்கெங்க இருக்குன்னு எனக்கு தான் தெரியும், உனக்கு என்ன தெரியும்? பொண்ணுமணி வேண்டடா. மாமா நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன். டேய் என்னடா கேட? எங்க அப்பா சாகுறப்ப உன் மாமனுக்கு ஒண்ணும் தெரியாது, மாமணி சிந்தாமணி நீதான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு செத்து போச்சே, உனக்கு தெரியும்ல? நீ போ, உங்க ரெண்டு பேரையும் நான் இங்க இருந்தே பாத்துக்கிறேன். பொண்ணுமணி, டேய் மாப்பிள எங்கடா போனாவன்? நான் ரங்கசாமி. ஐயா நம்ம மாப்பிள பொண்ணுமணி எங்கடா காணோம்? இன்னைக்கு விசால கிளம்பிங்க. பொண்ணுமணி தம்பி கிளம்பி
புளியம்பட்டி சந்தைக்கு போயிருக்குதுங்க. ஐயா கவலைப்படாதீங்க. பொண்ணுமணி சாட்டை எடுத்து வண்டியில ஏறி உட்காந்தா சக்கரம் பாட்டு கட்டும், சந்தையே கலகட்டும் இல்ல. பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணையா, ஏறு கூட்டும் ஏழை கூட்டம் வாழணும் சின்னையா. ஆடி பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணையா, ஏறு கூட்டும் ஏழை கூட்டம் வாழணும் சின்னையா. விளைஞ்சது நெல்லு மணி, விதைச்சவ பொண்ணு மணி, வித போடணும் 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 உலகே பசியாரணும் ஆரணும். ஆடி பட்டம் ஆடி பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணையா, ஏறு கூட்டும் ஏழை கூட்டம் வாழணும் சின்னையா. எங்கடா கற்பூர வெத்தல பாயிண்ட் வர சொன்ன பொண்ணுமணி அது ஏங்கடதான் இருக்கு. வரி போட்டு 100 டயர்ல வச்சிருக்கேன். வெத்தல போடாம இருக்க மாட்டான்னு உனக்கு தெரியும்ல. சீக்கிரம் எடுத்து வா. இதோ கொண்டு வந்துட்டேன். துவா துவா. கற்பூரத்து வெத்தலைய மென்னு தின்னு துப்பையில சொகமான ஓரம் பாட்டொன்னு ஊரும். கற்பூரத்து வெத்தலைய மென்னு தின்னு துப்பையில சொகமான ஓரம் பாட்டொன்னு ஊரும். அட மனுஷன் சேர்க்கும் பணம்தான் அது நிறைஞ்சா மாறும் குணம்தான். அட ஒருத்தன் வாங்கும் கடந்தா அது உசுர வாங்கும் தினந்தா. கட்டெரும்பு தாங்கூட கூட்டம் கூடி வாழும் இங்கே புத்தி கெட்டு நீ போன வாழ்க்கை என்னாகும். வெத போடணும் 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 உலகே பசியாரணும் ஆரணும். ஆடிப்பட்டம் ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணையா, ஏறு கூட்டும் ஏழை கூட்டம் வாழணும் சின்னையா. என்றா ஒண்ணுமில்ல பொண்ணுமணி. 3 கட்ட 4 கட்ட 7 கட்டன்னு சொல்றாங்களே, நீ இப்ப இழுத்து பண்ண இதே மாதிரி நாட்டு கட்ட தானே? போடா. நாட்டு கட்ட இல்ல நெட்ட கூட்டம் இல்ல. என் பாட்டுக்கு ஏதோ பாடுறேன், பேசாம கேட்டா முந்திரி கொட்டை. அஞ்சு விரல் மோதிரமும் பஞ்சு மெத்த சீதனமும் அடடா நீ கேட்ட நாடென்ன ஆகும். அஞ்சு விரல் மோதிரமும் பஞ்சு மெத்த சீதனமும் அடடா நீ கேட்ட நாடென்ன ஆகும். ஒரு பொண்ணு கேட்கும் வரந்தா அவ புருஷ மனசில் எடந்தா. அட ஒன்னா சேர்ந்து நடந்தா கருங்காடும் மேடும் தடந்தா. இன்ப துன்பம் எல்லாமே ஒண்ணு போல எண்ணு. உன்ன தந்ததுக்கு தானாக பெருமை பேசும் மண்ணு. வெத போடணும் 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 உலகே பசியாரணும் ஆரணும். ஆடிப்பட்டம் ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணையா, ஏறு கூட்டும் ஏழை கூட்டம் வாழணும் சின்னையா. விளைஞ்சது நெல்லு மணி, விதைச்சவ பொண்ணு மணி, வித போடணும் 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 உலகே பசியாரணும் ஆரணும். ஆடிப்பட்டம் ஆடிப்பட்டம் தேடி பார்த்து
கண்ணையா ஏறு பூட்டும் ஏழை கூட்டம் வாழணும் சின்னையா ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணையா ஏறு பூட்டும் ஏழை கூட்டம் வாழணும் சின்னையா. ஆமா என்ன நல்ல வேலை பேச யாருமே வரல. இந்தா வந்தாச்சு. குஷா வேண்டாம் இங்க வா. கூப்பிட்டீங்களா தம்பி? ஆமா இந்த பட்டம் நெல்லு என்ன விலைக்கு போகுது? போன பட்டம் 150 ரூபாய்னு விலை நீங்க வச்சீங்க. இந்த பட்டத்துக்கு 200 குறைஞ்சு விற்கப்படாத அந்த கமிஷன் மிரட்டானுங்கண்ணா. யாரவன்? அந்த மாரப்பதானுங்க. அப்பதானே அவனுக்கு மூட்டைக்கு 25 ரூபாய் கமிஷன் கிடைக்கும். பொண்ணு மணி விளை வச்சதுக்கு அப்புறம் தான் இங்க மொத்தமே விளை வைக்கணுங்கிறது அவனுக்கு தெரியாதோ? அது தெரிஞ்சிருந்து மிரட்டானுங்கண்ணா. நான் சொல்றது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இங்க ஏவன்னு 200 ரூபாய்க்கு குறைஞ்சு மூட்டை விற்க கூடாது. நான் பெருசு மூட்டை 200 ரூபாய்க்கு விக்கிற 25 ரூபாய் கமிஷன் எனக்கு வெட்டுற இல்ல ஆட்டுறதுக்கு தலை இருக்காது. ஜாக்கிரதை. ஒழுங்க சொல்லியண்டா. அந்த இடம் தான். எத்தனை தடவை சொல்றது பாத்து. சடையாண்டி இந்த தடவை நம்ம நெல்லு குருசாமி அண்ணனுக்கு தான். விலை என்னன்னு சொல்லு. ஒரு மூட்டை விலை 150 ரூபாய். எல்லாம் உனக்கு தான், எடுத்துக்க. ரொம்ப சந்தோஷமுங்க. இந்தாப்பா எல்லாரும் நல்லா கேட்டுங்க. ஒரு மூட்டை விலை 150 பொண்ணு மணி சொல்லிருச்சு. நான் வைக்கிற விலையை மாத்திரம் என்ன நடக்கும் தெரியும்ல. முண்டக்க முண்டக்க பேசாத. அண்ணன் இடது கையை ஓங்குனா வாயை இழுத்துக்கும்பா. பொண்ணு மணி இடுப்பு ஒடிஞ்சு போச்சு. பொண்ணு மணியா ஐயோ விதைக்கிறது நாங்க, வாங்குறது ஏழை ஜனங்க. இடையில உங்களுக்கு என்னடா கமிஷன்? இனிமே இந்த சந்தையில கமிஷன் வாயை திறந்தீங்க, வயிற்றுக்கு சோறா போற அரிசி உங்க கும்பலுக்கு வாய்க்கரிசி ஆயிடும். ஜாக்கிரதை. மாப்ள இந்த சந்தன போட்டு எதுக்கு வைக்கிறேன் தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? சின்ன வயசுல இருந்து நீயா என் நெத்தில வச்சு விடுற, நானும் வச்சுக்கிறேன். டேய், உன் முன்கோபமும் முரட்டுத்தனம் போகணுங்கிறதுக்காகத்தான் தினம் குளிர்ச்சியான சந்தனத்தை ஒரு நெத்தியில வச்சு விடுற. ஆனா நீ அதே மீறி கண்ட இடத்துல ஒட்டாங்க நிறுத்திட்டு வர்ற. ஆமா, சந்தைப்படையில என்ன தகராறு? என்னைக்காவது நானா வம்பு சண்டைக்கு போயிருக்கனா? இல்ல வந்த சண்டையை தான் விட்டுருக்கா? அவனுங்களா வந்தானுங்க, வாங்கி கட்டிக்கிட்டானுங்க, போயிட்டானுங்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? முதல்ல நெல்லு வித்த கணக்கு வந்து பாரு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்த கணக்கு நான் சொல்றேன். 22,000, 24, 26. என்னவாமா அதே திரும்ப திரும்ப பாத்துக்கிட்டு இருக்க? அதான் இங்க இருக்குது இல்ல, இது மூடி வச்சுட்டு இதை கொண்டு போய் உள்ள வை. அப்படின்னா மாப்பிள, ஆட்டுல போடுறாண்டாலும் அரண்டு போடணும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. நல்லா பாட்டணும்ல. மூட்டை 200 ரூபாய்க்கு போகணும்னு சொன்னாங்க. கணக்கு ரொம்ப இடிக்கிட. அவனுங்க அவ்வளவுதான் சொன்னானுங்க. நான் 150 ரூபாய்க்கு வித்துட்டு வந்துட்டல, அதனாலதான் சண்டையே. ஆஹா மாமா,
நம்ம நிலத்துல விளையிற நெல்லு மணியை சாப்பிடுறவன் மனசு குளிரணும், வயிறு எரியக்கூடாது. எல்லாம் வாஷம் தான்பா. நீ சொல்ற கணக்குப்படியே பார்த்தாலும் மேற்கொண்டு 5000 ரூபாய் குறையுது. அது சரி, எது அதுக்கு கணக்கு கேட்கறேன்னு இல்லாம போச்சு. உனக்கு என்ன தெரியும், எழுத தெரியும், அதோட நிறுத்திக்க. பட்டணத்துக்கு சிந்தாமணியை படிக்க அனுப்பியிருக்கல, அதுக்கு பணம் அனுப்புங்கிற விவரம் தெரியுதா? அட போன வாட்டம் நான் 1000 ரூபாய் அனுப்பிச்சேன். காலையில தானே சாப்பிட்டேன், மத்தியானமும் பச்சிக்கிட்டு இல்ல. போன வாரம் அனுப்புனது படிப்பு செலவுக்கு, இப்ப அனுப்புனது கை செலவுக்கு. சிந்தாமணி என்ன ஒட்டு தின்ன பள்ளிக்கூடத்துல படிக்குது, பட்டணத்துல பெரிய காலேஜ்ல படிக்குது. 1008 செலவு இருக்கு தெரிஞ்சுக்க. அவ்வளவு பணத்தை யாருக்கு கொடுத்து அனுப்புனேன்? நான் அவ்வளவு விவரம் இல்லாதவனா? காலையிலேயே தந்தி மணி ஆர்டர்ல அனுப்பிச்சிட்டேன். அது இன்னும் சிந்தாமணியை தேடி போய்கிட்டே இருக்கும்.